தாமிரபரணி என்று பெயர் வந்ததற்கு காரணம் அந்த ஆற்று தண்ணீரில் தாமிரச்சத்து அதிகமாக இருக்கிறது என்பதுதான். தாமிரம் அதிகமாக இருக்கும் தண்ணீரை நாம் குடிக்கலாமா? அதனால் நமக்கு உடல் நலத்திற்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இப்படி பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த சந்தேகங்களை எல்லாம் போக்கும் வகையில் தான் இந்த பதிவில் பல அறிவியல் ரீதியான தகவல்களை நான் சொல்லி இருக்கிறேன். ராமாயணம், மகாபாரதம் மற்றும் சங்க இலக்கியங்களில் எல்லாம் தாமிரபரணியை தன் பொருணை என்றுதான் குறிப்பிட்டுள்ளார்கள். தாமிரபரணி ஆற்று தண்ணீரில் தாமிரச்சத்து இருப்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சமீப காலமாக தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் திடக்கழிவுகளால் தாமிரபரணி தண்ணீர் மாசுபட்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள் இப்பகுதியின் சமூக ஆர்வலர்கள். இந்த ஆற்று நீரை மாசுபடுத்துவதன் மூலமாக இதில் இருக்கும் தாமிரச்சத்து தீங்கு விளைவிக்கும் வகையில் மாறும் என்று சொல்லுகிறார்கள். நண்பர்களே, நான் சொல்வதை கொஞ்சம் கவனியுங்கள். இந்திய தர நிர்ணய அமைப்பின் ஆய்வுப்படி 1 லிட்டர் குடிநீரில் 0.5 மில்லிகிராம் முதல் 1.5 மில்லிகிராம் வரை இருக்கலாம் இந்த தாமிரச்சத்து. அப்படி பார்க்கும்போது தாமிரபரணி ஆற்று நீரில் இருக்கும் தாமிர உலோகத்தின் அளவு பாதுகாப்பான அளவில் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். தாமிரம் என்பதும் செம்பு என்பதும் செப்பு என்பதும் ஒன்றுதான். செம்பு அல்லது செப்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பதால் செரிமானம் அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மற்றும் மூட்டு வலிகள் குறைய நிறைய வாய்ப்பு உள்ளது என்கிறார்கள் மருத்துவ அறிஞர்கள். தாமிரபரணி தண்ணீரில் தாமிரம் மட்டுமின்றி பொதிகை மலையின் மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகை சத்துக்களும் அடங்கியுள்ளன. ஆனால் இந்த தண்ணீர் தொழிற்சாலை கழிவுகளால் மாசடையாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் இது பாதுகாப்பான நீராக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அறிவியல் மற்றும் மருத்துவ அறிஞர்கள். இறுதியாக உங்களுக்கு ஒரு கேள்வி. தாமிரபரணி ஆற்றின் மீது எத்தனை அணைக்கட்டுகள் கட்டி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா உங்களால்? இதற்கு சரியான பதில் தெரிந்திருந்தால் அன்று கூர்ந்து கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்கள். இனி எனது நிகழ்ச்சிகளில் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு கேள்வி இடம்பெறும். தொடர்ந்து 10 நிகழ்ச்சிகளில் சரியான பதிலை சொல்லுபவர்களுக்கு ஒரு பரிசு அவர்கள் வீட்டை தேடி வரும். அதனால் மறக்காமல் இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்கள். இதில் சொல்லப்பட்ட செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இதனை பகிர்ந்து அனுப்புங்கள். இதுவரை நமது யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அன்புடன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு இது போன்ற பயனுள்ள செய்திகள் உங்களை தேடி வரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.